சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஹாஸ்டல் டிப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற டவுட் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனைவி கர்ப்பமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ கர்ப்பம் ஆகிட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து கணவன் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, மனைவி கர்ப்பம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கணவன் வந்து கடல்ல குளிக்கக்கூடாது. சரிங்களா? கடல்ல குளிக்கிறதுங்கிறது தவறான செயல். அதுக்கு அடுத்தது 7ஆம் மாதம் வளகாப்பு வைப்பாங்க. அப்படி இல்லாட்டாலும் 7ஆம் மாதத்துல இருந்து பிரசவம் முடிகிற வரைக்கும் சேவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சேவ் பண்ணாம இருக்கணும். அதுக்கு அடுத்தால இறந்த உடலை வந்து சுமந்து செல்லக்கூடாது. ஏதாவது துஷ்டி வீட்டுக்கு போனாலும் அந்த உடல் வந்து சுமக்க கூடாது, துஷ்டி வீட்டுக்கு போகவும் கூடாது. ஏன்னா அந்த இறுதி ஊர்வலங்களுக்காக பங்கேற்க